நான் இன்டர்செக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம், ஒரு வருஷம் எங்க அம்மாவ நான் கன்வின்ஸ் பண்ணேன். வெளியில வந்து இத சொல்றதுக்காக. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு பயம். இது சொல்றதுனால ஏதாச்சும் பிரச்சனைமோ அவங்கள பொறுத்தவரைக்கும் இது நம்மளோடயே இருந்து நம்மளோடயே முடிஞ்சு போயிடணும் அப்படின்னு. ஆனா நான் என்ன பத்தி தெரிஞ்சதுக்கப்புறம், நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. உலகம் ஃபுல்லா 2,00,00,000 பேர் இருக்காங்க. அவங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள் வந்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அட்லீஸ்ட் நாம தமிழ்நாட்டுல முதல் ஆளா வெளியில வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சேன். ஆனா, அம்மா பயந்தது தான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 6 வருடம் வேலை இல்லாம வீட்ல உட்கார்ந்தது தான் மிச்சம். அது நான் வெளியில சொன்னதுக்கு அப்புறம் வேலை குடுக்கறதுல என்ன பிரச்சனை நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு வேலை குடுத்துட்டு இருந்தவங்க ஏன் நிறுத்தினாங்க? அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். இல்ல அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்றது தான் கேள்வி. காரணமே தெரியணும்ல. முதல்ல பேசினா தானே தெரியும். என்கிட்ட பேசிட்டு இருந்த அத்தன பேரும் நம்பர பிளாக் பண்ணிட்டாங்க. அத்தன பேரும் பேசுறதில்ல. ஃபோன் பண்ணா எடுக்கறதில்ல. குடுத்துட்டு இருந்த வேலைகள் அப்படி நின்னுடுச்சு. அதுக்குள்ள கோவிட் வந்துருச்சு. இப்படி நெறைய பிரச்சனைகள் வந்து உலகமே அதுக்கப்புறம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் மனசு விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் உடல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன்.